visible. If my screen is not visible, kindly comment. And before starting, I like to thank Kalam Knowledge Club for giving me a wonderful opportunity for meeting with the current aspirants and also sharing my knowledge and thoughts to the aspirant community of CIT and various other colleges. Okay, and I have one more question to ask you guys before starting the session. எல்லாத்துக்கும் இந்த தமிழ் தெரியும்ல? Is there anybody who doesn't know Tamil? If there's anybody who doesn't know Tamil, kindly message in the comment box. Because I wanted to know if I can talk in Tamil. Tamil அப்படியே கொண்டு போலாமா இல்ல இங்கிலீஷ் தான் பேசணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் காண்டியா. தமிழ்னா தூய தமிழ்லாம் இல்லைங்க, தமிழும் இங்கிலீஷும் கலந்து தான். So I have not received any message stating that you guys are uncomfortable with Tamil. எல்லாத்துக்கும் தமிழ் தெரியுது அப்படி பார்த்தா. So okay, so நம்ம தமிழ் and இங்கிலீஷ் கலந்தே போவோம். Okay, so this session is presented by me, K.N. Krishna Kumar. என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். I am doing my final year mechanical engineering in CIT. நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரனராகவும் இருக்கேன். நான் வந்து ஒரு எஜுகேஷன் டெக் ஸ்டார்ட் அப்பை வந்து கோஃபைண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதெல்லாம் விட்டுட்டு என்னோட பிரைமரி ஆஸ்பிரேஷன் என்னன்னா டு பிகம் an IAS ஆஃபீஸர். So I'm preparing for civil service examinations. ஒரு 2 years வந்து preparing for civil service examinations. And I have also joined an academy. அந்த அகாடமியில இருந்து சில எக்ஸ்பீரியன்சஸ் நான் கெயின் பண்ணேன். ஸோ இந்த இன்டென்ஷன் ஆஃப் ஹேண்ட்லிங் தி செஷன் என்னன்றது நான் முன்னாடியே சொல்லிடுறேன். So that you guys will know an idea எதுக்கு இந்த செஷன் அப்படின்னு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஹவ் ஜாயின் தி செஷன் நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. சில பேர் சிஐடில இருந்து வந்திருக்கீங்க, சில பேர் மற்ற காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க. ஸோ இட் இஸ் வெரி ஓவர்வெல்மிங் நீங்க மற்ற காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்றது. சோ நீங்க சில பேர் ப்ரிப்பேர் பண்றது ஃபர்ஸ்டா ப்ரிப்பேர் பண்ணலாம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கலாம். சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் நான் பேசும்போது சொன்னீங்க you guys have already started reading NCERT. ஒருத்தங்க வந்து 6th to 10th எல்லா NCERT படிச்சு முடிச்சிட்டாங்க. So we have a very good tough competitor in this community itself. So உங்க எல்லாத்துக்குமே வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்கும். சோ அதெல்லாம் போக்குற மாதிரியான செஷன் இது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் காலேஜ்ல நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட 3rd year நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோ 3rd இயர்ல எனக்கு இந்த எக்ஸாமே புரியல. ஏன் யூபிஎஸ்சி இந்த இப்படி ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க, ஏன் சிவில் சர்வீசஸ்க்கு இப்படி ஒரு டைப் ஆஃப் சிலபஸ் இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் புரியல. அண்ட் ஐ ஹேட் an opportunity to talk with many officers who are able to achieve good services in this examination, especially நிறைய IAS officers கூட என்னால பேச முடிஞ்சது. So அப்ப ஆரம்பிச்சதுதான் I'm in touch with several IAS officers, good people. They have shared many knowledge with me. And அதுவும் இல்லாம என் அகாடமில வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லா ஒரு 5 attempts 6 attempts கொடுத்து அட்டெம்ப்ட் இல்லாம முடிஞ்சு போய் இந்த ஃபீல்ட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டே கிளாஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெயிச்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், விச் மீன்ஸ் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கிறவங்களோட ஏன் ஜெயிச்சாங்க அப்படின்ற விஷயமும், சில பேர் தோத்துருக்காங்க இல்லையா, சோ தோத்தவங்க ஏன் தோத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துலயுமே ஒரு காமனாலிட்டி நான் பார்த்தேன். சோ அந்த காமனாலிட்டியை நான் இங்க ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காமனாலிட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தெரிஞ்சுக்காம நம்ம இந்த எக்ஸாம்குள்ள போனோம் அப்படின்னா எவ்வளவு அட்டெம்ப்ட் ஆனாலும் சரி நம்மளால இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணவே முடியாது. சோ அந்த காமனாலிட்டி தான் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா தான் வில் பி கோயிங் இன்டு தி ஆர்ட் ஆஃப் லேர்னிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் செஷன் டு பி a monologue. monologueனா நான் மட்டுமே பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த செஷன் வேணாம் நான் நினைக்கிறேன். So if there is any doubts or if you guys want to speak something in between, if you guys want to share something in between na கண்டிப்பா நீங்க வந்துட்டு உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, அதுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கு, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஃபைன், so let us go to the session. So இன்னைக்கு அஜெண்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்னா என்ன, அண்ட் அந்த எக்ஸாமினேஷனோட லாஜிக்கல் அனாலிசிஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தோத்துருக்கவங்க ஏன் தோத்தாங்க அப்படின்றதுல இருந்தும் ஜெயிச்சிருக்கிறவங்க ஏன் ஜெயிச்சாங்க அப்படின்றது ஒரு காமனாலிட்டியா தான் நம்ம இங்க லாஜிக்கல் அனாலிசிஸ்னு சொல்றோம். அதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். சோ இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல அந்த பொருளை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும், எப்படி எல்லாம் பயன்படுத்த கூடாது அப்படின்றத தெளிவா போட்டிருப்பாங்க. சோ அதே மாதிரி யூபிஎஸ்சி வந்து ஒரு மைண்ட் கேம், எஸ்பெஷலி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு மைண்ட் கேம். மைண்ட் கேம்னா என்னன்னா இட்ஸ் சம்திங் லைக் செஸ் இன் கிரிக்கெட். சோ செஸ் இன் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி செஸ் இன் கிரிக்கெட், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா they give you rules. இப்படிதான் கேமை விளையாடணும்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனா இப்படிதான் கேமை ஜெயிக்கணும்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. சோ அதுதான் யூபிஎஸ்சியும் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கேமை நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றதும் இந்த லாஜிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ். as you guys would have suggested, purpose.
இப்போ எல்லாரும் வந்து ஒரு காமனான ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்றது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாலோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்பேன்னா, என்னடா பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க. சோ நம்மளும் என்ன பண்ணுவோம், ஓகே படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். சில நேரங்கள் நமக்கு அந்த பேப்பர் தொடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அரௌண்ட் 16 பேஜஸ் இருக்கும் பேப்பர். அதுவும் ஹிந்து பேப்பர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள் 20 பேஜஸ் வரைக்கும் போகும். அவ்வளவு பெரிய பேப்பர் எப்படி படிச்சு முடிக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா தெரியும். அதுவும் இல்லாம இந்த பேப்பர் எப்படிதான் படிக்கிறது, எதுக்கு இந்த பேப்பர் படிக்கணும், எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நமக்கு யூபிஎஸ்சியில ஹெல்ப் பண்ண போகுது, யூபிஎஸ்சிக்கு மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் தேவையா, அதை தவிர்த்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவை இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கும். சோ அந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம பாக்குறதா பர்பஸ், எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஓகே, செகண்ட் வந்து ரிசோர்சஸ். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, அந்த ரிசோர்சஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும். அண்ட் as said before, ஒரு லைவ் நியூஸ் பேப்பர் ரீடிங் செஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட பிசில வந்து நான் ஒரு பிடிஎஃப் நியூஸ் பேப்பர் பிடிஎஃப் எடுத்து அதை லைவா நானும் சரி நீங்களும் சரி 2 பேரும் லைவா ரீட் பண்ண போறோம். அதோட இல்லாம அந்த ஆர்டிக்கல்ல என்னென்ன ஆர்டிக்கல் முக்கியம் அப்படின்றத பார்த்து அந்த ஆர்டிக்கல் நம்ம எப்படி நோட் மேக்கிங் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபைனலா சிஎஸ்சி ஹாட்ஸ்பாட்ஸ். இது என்ன சிஎஸ்சி ஹாட்ஸ்பாட்ஸ்னா, ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு காலையில தோணுன ஒரு கான்செப்ட் தான். I was just revising the old question papers of UPSC 2019 prelims question paper revise பண்ணிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு இதுல நம்ம லாஜிக்கல் அனாலிசிஸ்ல பார்ப்போம் எப்படி நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். சோ அதுக்காண்டி நான் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்படி ரிவைஸ் பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு, நிறைய ஒன் லைனர்ஸ் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சில. சோ அதே மாதிரி நான் 2017, 18, 16 இந்த மாதிரி கடந்த 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர் நான் பார்க்கும்போது என்ன ஒரு ட்ரெண்ட் பார்த்தேன் அப்படின்னா, இந்த 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர்லுமே காமனான ஒரு சில ஏரியாஸ்ல இருந்துட்டு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அது எப்படி வருதுன்னா ஒன் லைனர்ஸா வருது. சிம்பிளா சொல்ல போனா, நம்தாப்பா நேஷனல் பார்க் அப்படின்ற ஒரு நேஷனல் பார்க் இருக்கு. அந்த நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து காசிரங்கா நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. சோ நான் காசிரங்கா நேஷனல் பார்க் அஸ்ஸாம்ல இருக்கு. அதே மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் வந்துட்டு சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் பத்தி கேட்டிருக்காங்க. சோ அந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இந்த கன்சர்வ்ட் ஏரியாஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சோ நாட் ஓன்லி என்விரான்மெண்ட், அந்த மாதிரி ஒரு 8 to 9 டாபிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வருது. அதுவும் ஒன் லைன் கொஸ்டின்ஸா வருது. சோ அதெல்லாம் நான் எடுத்து கம்பைல் பண்ணி சிஎஸ்சி ஹாட்ஸ்பாட் போட்டு வச்சிருக்கேன். we will see that in the upcoming slides. Okay, finally schedule for civil service aspirants. சோ இது நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலா கலாம் நாலேஜ் கிளப் கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு செஷன் எடுக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க கேட்ட ஒரு விஷயம் தான் இது. இந்த மாதிரி ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்க்கு, ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கும், காலேஜ் ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஒரு ஸ்கெடியூல் ஒன்று சொல்லுங்க, பிகாஸ் எங்களுக்கு எப்படி பண்ணணும் தெரியல, எங்க ஆரம்பிக்கணும் தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சஜஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ ஹவ் மேட் ஸ்கெடியூல் ஃபார் ஃபுல் டைம் ஒர்க்கிங் அண்ட் காலேஜ் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இது வந்து என்னோட ஒரு ஸ்கெடியூல் தான். இட் இஸ் சப்ஜெக்டிவ் டு மை திங்கிங் அலோன். இதுல இருந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு கூட போகலாம். ஓகே, ஸோ ஐ எம் பாசிங் ஹியர் ஃபார் எனி டவுட்ஸ். ஸோ டு யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ்? கைஸ் இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? So I request at least somebody to say doubt இல்லனா டவுட் இல்ல சொல்லுங்க. No doubts. No doubts. Okay, no doubts. வேற எல்லாருக்கும் no doubts. You guys can actually use the chat box also. Unmute பண்ணி பேச கஷ்டமா இருந்துச்சுன்னா chat box கூட நீங்க யூஸ் பண்ணலாம். Okay, there are 21 people. Nice. Okay, so people haven't replied and I am hoping that there are no doubts. So we'll continue. Okay, so coming to civil service examinations. So எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் civil service examinations வந்து 3 ஸ்டேஜ் நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் prelims, mains, கடைசில personality test. நான் இங்க ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கடைசி ஸ்டேஜ் வந்து personality test, இன்டர்வியூ கிடையாது. இன்டர்வியூக்கும் personality டெஸ்ட்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசங்களை நம்ம சில நேரங்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல. நீங்க வந்து பிளேஸ்மெண்ட்ல உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ எப்படி நடந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இன்டர்வியூ வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு டெக்னிக்கல் இன்டர்வியூ, இன்னொரு ஜெனரல் இன்டர்வியூன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. சோ ஒரு கம்பெனியோட HR வந்து டெக்னிக்கலான விஷயங்களை கேட்கறதுக்கு மட்டும் தனியா ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தனியா ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. பர்சனாலிட்டின்றது ரெண்டுமே சேர்த்து வச்ச மாதிரி தான். அண்ட் இதுல வந்து உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ண போறது கிடையாது. இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்ல அந்த நாலேஜையும் தாண்டி சில விஷயங்களை டெஸ்ட் பண்ண போறாங்க. சோ அந்த விஷயங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட்ல மட்டும் தான் டெஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது மெயின்ஸ்லயும் டெஸ்ட் பண்றாங்க, பிலிம்ஸ்லயும் டெஸ்ட் பண்றாங்க.
அந்த விஷயம் தான் இன்னைக்கு நான் சொன்ன ஒரு காமனாலிட்டி. அந்த காமனாலிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சோ எல்லாத்துக்கும் அந்த இமேஜ் தெரியுதா? So can you guys reply in the comment section? Visible இருக்கா? ஓகே, சிங்கம் இருக்கு. ஓகே, இந்த இமேஜ பத்தி யாரோ ஒருத்தங்க வந்து சொல்லுங்க. ஐ மீன் எல்லாருமே சொல்லுங்க. தயவு செஞ்சு இது வந்து ஒரு ஆம்பளை சிங்கம், இது வந்து என்னது லயன் கிங்ல இருந்து எடுத்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இட் இஸ் ஆப்வியஸ். இது இல்லாம இந்த ஒரு பர்டிகுலர் பிக்சர் வந்து ஒரு எத்திக்கல் கான்செப்ட சொல்லுது, ஒரு மல்டி டைமென்ஷனல் எத்திக்கல் கான்செப்ட சொல்லுது. இட் இஸ் லிங்க்டு வித் தி பிரிப்பரேஷன் ஆஃப் சிஎஸ்சி. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு காமனாலிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த காமனாலிட்டின்ற விஷயத்தினாலதான் சில பேர் ஜெயிச்சாங்க, அது இல்லாதனாலதான் சில பேர் தோத்தாங்க அப்படின்றது. அந்த காமனாலிட்டி வந்து ஒரு எத்திக்கலான விஷயம். எத்திக்கல் அப்படின்னா நம்மளோட கேரக்டர் சம்பந்தப்பட்ட இருக்கிற ஒரு விஷயம், சரிங்களா? சோ அது வந்து என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? I want every one of your answer here. கேள்வி கேட்ட உடனே தூங்கிடுங்க, யாருமே ரிப்ளை பண்ணல. Can I answer first? Yeah, go on, dude. Come on, Madhu. Super. Okay, she's answering. Come on, Madhu. Okay, so the lion is an animal which is not very intelligent or Okay. fast. It's not the Okay. fastest animal, or it's not the most intelligent animal as well. Right? But Okay. it's the animal that has the most courage. That's why we call it the king of the jungle. Amazing. That is actually the answer I was expecting. So, thank you, Madhu. Thank you for giving the answer. Okay, thanks. Yeah. So, Madhu சொன்ன விஷயம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, லயன் தான் நம்ம கிங் ஆஃப் த ஜங்கல்னு சொல்றோம். ஆனா லயனை விட பெருசா இருக்கிற ஒரு அனிமல் இருக்கு, எலிஃபென்ட். லயனை விட ஃபாஸ்டா இருக்கிற ஒரு அனிமல் இருக்கு. லயன் இன்ஃபேக்ட் பறக்காது. லைனை விட பறக்கிற அனிமல், ஃபெரோஷியஸான அனிமல்ஸ் கூட இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம லைனை வந்துட்டு தி கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ யூபிஎஸ்சி வாண்ட்ஸ் யூ டு பி லைன். ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சி இஸ் நாட் டெஸ்டிங் யுவர் நாலேஜ், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சி இஸ் டெஸ்டிங் யுவர் ஆட்டிடியூட். வாட் மேக்ஸ் லயன் தி கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னா இட் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் த லயன். சிம்பிளா சொல்ல போனா, ஓகே, ஒரு லயனும் ஒரு எலிஃபென்ட்டும் என்கவுண்டர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லயன், அந்த எலிஃபென்ட் வந்து அந்த லயனோட கண்ணுக்கு ஒரு சாப்பாடு மாதிரி தான் தெரியும். இதே ஒரு டியரை பார்த்தாலும் அந்த டியரை வந்து லயனுக்கு ஒரு சாப்பாடு மாதிரி தான் தெரியும். ஒரு ஜிராஃபியை பார்த்தாலும் அந்த லயனோட கண்ணுக்கு சாப்பாடு மாதிரி தான் தெரியும். அந்த லயனுக்கு அது எப்படி பார்க்கணுமோ, அது என்ன தேவையோ அது மட்டும் தான் அந்த லயனுக்கு தெரியும். சோ அதுதான் அந்த லயனோட ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட்னாலதான் லைன் வந்து கிங் ஆஃப் த ஜங்கிளா இருக்கு. இட் இஸ் ஏபிள் டு ஹண்ட் ஆன் எவ்ரி அனிமல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட்ஸ் பாத். அது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் அது தெரியும். சோ சில பேர் ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்றது ஒரு புது கான்செப்டா இருக்கலாம். சோ ஐ ஜஸ்ட் கிவ் a very short example and very short briefing about what attitude is. ஆட்டிடியூட்னா ஒன்னும் இல்லைங்க, ஓகேங்களா? இப்போ நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு விசிபிளான ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் மூலியமா நம்ம என்ன பண்றோம், அந்த உலகத்தை பாக்குறோம், சரிங்களா? சில பேர்த்தோட கிளாஸ் வந்துட்டு சில அழுக்கு இருக்கும், அந்த கிளாஸ்ல வந்து டர்ட் இருக்கும். சில பேர்த்தோட கிளாஸ் வந்து கிளீனா இருக்கும். சோ டர்ட்டா இருக்கிற கிளாஸ் மூலியமா நீங்க இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா இந்த உலகமும் உங்களுக்கு வந்து அழுக்காதான் தெரியும். கிளீனா இருக்கிற கிளாஸ் மூலியமா இந்த எர்த்தை பாத்தீங்கன்னா, இல்ல இந்த ஈவெண்ட்ஸை பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா தான் தெரியும். எப்படி இருக்கோ அப்படியே தெரியும். அதுதான் ஆட்டிடியூட். அந்த கண்ணாடின்னு சொல்றதுதான் ஆட்டிடியூட். சில பேர் அந்த கண்ணாடியை வந்து கிளீன் பண்ணாம வச்சிருப்போம், அதனால நமக்கு எல்லாமே வந்து எப்படி இருக்கோ அப்படி இல்லாத மாதிரி தெரியும். சில நேரம் அழுக்கா தெரியும். சில நேரம் என்ன பண்ணிருப்போம்னா, நம்ம டெய்லி அந்த கண்ணாடியை வந்து சுத்தம் பண்ணுவோம், கிளீன் பண்ணுவோம். we have a straight and honest attitude. அப்ப என்ன ஆகும், நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கோ அப்படியே நமக்கு காட்சி இருக்கும். அதுதான் இங்க டெஸ்ட் பண்றாங்க. அண்ட் ஐ லைக் டு டெல் an எக்ஸாம்பிள். எப்படி வந்து யூபிஎஸ்சி உங்களோட ஆட்டிடியூட டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரிங்களா? இப்போ ஜெனரல் ஸ்டடிஸ் 1ல வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அண்ட் சொசைட்டி, இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. இதுல ஹிஸ்டரியில இருந்து இஃப் ஐம் நாட் ராங் 2017 or 2018ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கொஸ்டின்னா, if the Indian national movement is proceeding without the presence of Mahatma Gandhiji, what do you think would have happened? Critically analyze அப்படின்றத அந்த கொஸ்டின். அதாவது சிம்பிளா சொல்ல போனா, மகாத்மா காந்திஜி இல்லாம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றத கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சோ மேக்சிமம் எல்லாரும் என்ன படிச்சுட்டு போவோம் அப்படின்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா என்னன்னு படிச்சுட்டு போவோம். அதுக்கான ஒரு பெரிய தூணா இருந்தவர் தான் வந்து நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்திஜி. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், மகாத்மா காந்திஜி இல்லைன்னா வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்காது இல்ல இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். இன்ஃபேக்ட் இந்த ஆன்சருக்கு வந்து எந்த புக்லயுமே ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு எந்த புக்லயுமே ஆன்சர் இல்ல, அண்ட் எந்த வெப்சைட்லயுமே ஆன்சர் இல்ல. பிகாஸ்
இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களோட ஒப்பீனியனை பேஸ் பண்ணுது. கரெக்டுங்களா? நீங்க வந்து உங்க சிலபஸ்லயே இருக்கும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா என்ன அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் பத்தி படிக்கணும் அப்படின்றது சிலபஸ் நீட்டா கொடுத்துருப்பா. நம்ம சிலபஸ் அனாலிசிஸ் அப்ப கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு போனாலும் உங்களுக்கான ஆட்டிடியூட் அங்க வேணும். அந்த ஆட்டிடியூட் வச்சு நீங்க ஒரு ஒப்பீனியனை ஃப்ரேம் பண்ணும். அந்த ஒப்பீனியன் தான் ஆன்சரா இருக்கும். சோ இந்த ஆன்சர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், இப்ப இந்த காந்தி இல்லாத இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அண்ட் இங்க 21 மெம்பர்ஸ் இருக்கீங்க, 21 மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அதுல கரெக்டான ஒப்பீனியன் என்னவா இருக்கும் அப்படின்றதா இங்க ஆன்சர். சாரி, கரெக்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது, பெஸ்டான ஒப்பீனியன். UPSC is not about the correct answer. UPSC is about the best answer. நீங்க வந்து பிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரோட இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் கொடுத்திருப்பாங்க, நாட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ பிலிம்ஸ்ல மட்டும் இல்ல, மெயின்ஸ்லயும் அதே மாதிரி தான். There's nothing called as correct answer, it is the best answer. Are you able to give the best answer? அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, how you see this examination, how you see your life, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதனாலதான் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம போயிடுறாங்க, இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் a very strong knowledge on the syllabus and in spite of having a very strong knowledge on current affairs. அவங்களோட ஒப்பீனியனும் அவங்க அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரியான ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்ணி அவங்களால எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னு நான் அனலைஸ் பண்ணலாம். என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமே அப்படிதான் நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கு. என்னைக்குமே நம்மளோட ஒப்பீனியனை வந்துட்டு யாருமே கேட்கறது கிடையாது. நம்ம ஒரு ஸ்கூல் எக்ஸாம்ல போய் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கவே மாட்டாங்க நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ல. இன்னும் சொல்ல போனா நியூட்டன்ஸ் லா தான் கேட்டிருப்பாங்க. நியூட்டன் வந்துட்டு கிராவிட்டி கண்டுபிடிக்கலன்னா கிராவிட்டி வேற யாரு கண்டுபிடிச்சிருப்பா, கிராவிட்டி எப்படி வந்திருக்கும்ன்றத ஒரு கொஸ்டினா இருந்திருக்காது. நியூட்டன் கிராவிட்டி பத்தி என்ன சொல்றாரு அதை மட்டும் எழுதிட்டு போனா கேட்டிருக்காங்க. சோ நம்ம அதை என்ன தேவையோ அது புக்ல இருக்கும், அந்த புக்ல இருக்கிறது அப்படியே படிச்சுட்டு போய் எழுதுவோம். we have not thought anything out of the book. நம்மளோட ஒப்பீனியன்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் நம்ம யோசிச்சதே கிடையாது. பட் UPSC அதுதான் கேட்கறாங்க. So that is why we are not able to clear this examination, because நம்மளோட ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ நம்மளோட ஒப்பீனியன்ஸை ஃப்ரேம் பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்க யாருமே இல்ல, சொல்லி கொடுத்ததும் கிடையாது. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்த புரியாம விட்டவங்க 6 அட்டெம்ப்ட் 5 அட்டெம்ப்ட் ஆகியும் வந்துட்டு கிளியர் பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சில பேர் 4 அட்டெம்ப்ட் 5 அட்டெம்ப்ட்லயே புரிஞ்சிருவாங்க, இதுதான் விஷயம், இதுதான் நம்ம ஒப்பீனியன் தான் கேட்கறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பார்வையை மாத்திக்கிட்டா போதும்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஓகே. அபார்ட் ஃப்ரம் ஒப்பீனியன், அபார்ட் ஃப்ரம் ஆட்டிடியூட், இந்த லைன் பிக்சர் வந்து இன்னொன்னு சொல்லுது. அது என்ன அப்படின்னா, நீங்க UPSC வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், இட் இஸ் a constitutional body. So constitutional bodyனா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? Can anybody tell me what a constitutional body is? Guys, at least type something, no? என்ன தெரியுதோ அதை எழுதுங்க. Okay, nobody is giving any answers. Conducts various examination. Okay, Vikram Ganesh என்ன சொல்றாருன்னா, constitutional body conducts various examinations. Okay, fine. AICT வந்து நமக்கு இன்ஜினியரிங் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. AICT வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லிடலாமா? Very good. Okay, Maheshwar has given the right answer. Vinod Kumar வந்து systematic னு சொல்லியிருக்காரு. Fine. Systematic கூட ஒரு அளவுக்கு க்ளோஸ் தான், but Maheshwar's answer is right. Let's go back to the slide. I'll tell you what constitutional body is. See, இப்போ நம்ம நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்மே வந்துட்டு 3 விஷயமா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இன்னொன்னு சாச்சுரேட்டரி பாடி, இன்னொன்னு நான் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் சாச்சுரேட்டரி பாடி. கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே அவங்களுக்கு வந்து சில ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு பாடிக்கு கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்ன ப்ரொவிஷன்னா ஆர்டிகல் 321. ஆர்டிகல் 321 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து UPSCக்கு ஒரு பவர் கொடுக்குது. என்ன பவர்னு பாத்தீங்கன்னா, நீங்க தான் வந்து சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அண்ட் பேஸ்ட் ஆன் மெரிட் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். இதுதான் அந்த ப்ரொவிஷன். இதை தாண்டி நீங்க பிரிலிம்ஸ் வைக்கணும், மெயின்ஸ் வைக்கணும், பர்சனல் டெஸ்ட் வைக்கணும்ன்றது கான்ஸ்டிடியூஷன் சொல்றது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் சொல்றது இல்லை. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஃபுல் இயருக்கு இந்த எக்ஸாம் வைக்கணும்னு சொல்றது இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். UPSC வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அவங்களுக்கு தனியா ஒரு ஃபண்டிங் சோர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு அன்லிமிட்டட் ரிசோர்சஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு UPSC நினைச்சாங்கன்னா ஒரு மாசத்துல இந்த எக்ஸாம் வச்சுட்டு போயிடலாம். ஜஸ்ட் வித்தின் 1 month பிலிம்ஸ், மெயின்ஸ், பர்சனல் டெஸ்ட் மிஞ்சி போனா 2 மாசத்துல வச்சுட்டு போயிடலாம்.
எப்படி ஜிஆர்இ வைக்கிறாங்க, அது ஆன்லைன்ல கூட வச்சுட்டு போயிடலாம். உங்களெல்லாம் வந்து பென் அண்ட் பேப்பர் வச்சு எழுத வைக்கணும்லாம் அவசியமே இல்லை, ஆன்லைன்ல கூட வச்சுட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியா வச்சுட்டு போயிடலாம். ஆனா அதெல்லாம் இல்லாம யூபிஎஸ்சி வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா வைக்கிறாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா வைக்கிறனால யூபிஎஸ்சி உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் எதிர்பார்க்கிறாங்க, அபார்ட் ஃப்ரம் ஆட்டிடியூட். அது என்ன? கேன் எனிபடி கெஸ் வாட் தட் இஸ்? டெடிகேஷன். ஓகே, அடுத்தது somebody else? Only Maheshwar is answering. Earlier Madhu gave an answer. Can we expect one more answer from Madhumati? பேஷன்ஸ் செக் பண்ணலாம். பேஷன்ஸ். ஓகே, சூப்பர். பேஷன்ஸ், டெடிகேஷன். ஓகே, இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு வார்த்தை இருக்கு, அதான் எனக்கு வேணும். கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி. ஓகே, வெரி குட். டெடிகேஷன், பேஷன், கன்சிஸ்டன்சி. ஓகே ஓகே, ஃபைன். நீங்க ஃபெரி ஒட்டி சொல்றீங்க, கோர் ஆஸ்பெக்ட் ஒன்னு இருக்கு. Anybody else who are giving it a try? ஓகே, ஃபைன். ஆக்சுவலா அவங்க சொன்ன மூணு ஆன்சர்ஸ்மே வந்துட்டு கரெக்டான ஆன்சர் தான். ஆனா இதெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு பேர் வந்து ப்ராபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. PROBITY. இந்த ப்ராபிட்டி அப்படின்றது வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் 4 எத்திக்ஸ் பேப்பர்ல சிலபஸ்ல இருக்கு. இந்த ப்ராபிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நத்திங் எல்ஸ் தென் கேரக்டர் இன்டெகிரிட்டி. இப்போ நான் லைன் எக்ஸாம்பிளுக்கே வரேன், சரிங்களா? அந்த லைன் வந்துட்டு ஒரு 10 நாள் சாப்பிடாம இருந்தாலும் இட் வில் ஒன்லி ட்ரை டு ஹண்ட். ஒரு நல்ல ஒரு சேயிங் இருக்கு நம்ம ஊர்ல, புலிக்கு பசிச்சாலும் புல்ல திங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில நேரங்கள் புல்ல திங்கும், பட் நாட் ஃபார் த ஹங்கரர். ஹங்கரை வந்து சஃபேஸ் பண்றதுக்காண்டி இல்ல, சில விஷயங்கள் வேற விஷயங்களுக்காண்டி சாப்பிடும். பட் அதுக்கு பசிச்சது அப்படின்னா இட் ஒன்லி ஹண்ட். அதுக்கு 10 நாளா அதை ஹண்ட் பண்ணியும் ஒரு ஹண்ட், நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஹண்ட் கிடைக்காட்டியும் இட் வில் ஸ்டில் ரன் வித் த சேம் ஸ்பீட், இட் வில் ஸ்டில் ரன் வித் த சேம் என்ன சொல்றது, அந்த ஒரு இன்டெகிரிட்டியோட இல் ஸ்டில் ரன் அண்ட் இல் ஸ்டில் கேட்ச் இட்ஸ் ஃபீட். அந்த கேரக்டர் இன்டெகிரிட்டி தான் எதிர்பார்க்கிறாங்க. என்ன ஆனாலும் நான் இந்த ஸ்டாண்ட் தான் எடுப்பேன், இந்த ஸ்டாண்டை தவிர வேற எந்த ஸ்டாண்டுமே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்டெகிரிட்டி. அதுக்குள்ளதான் நம்ம நண்பர்கள் சொன்ன 3 அருமையான விஷயம் வந்து டெடிகேஷன், கமிட்மெண்ட் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ். ஒரு வருஷத்துக்கு நீங்க டெடிகேட்டடா இருக்கீங்களா? ஒரு வருஷத்துக்கு நீங்க பெர்சிஸ்டன்டா இருக்கீங்களா? சில பேர் பிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, ஓகே மெயின்ஸ் தானே அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க, அப்படியே ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டே போவாங்க, மெயின்ஸ் கிளியர் ஆக மாட்டாங்க. சில பேர் பிலிம்ஸ் கிளியர் ஆவாங்க, மெயின்ஸ் கிளியர் ஆவாங்க, ஓகே பர்சனாலிட்டி டெஸ்ட் தானே, இதுக்கப்புறம் எதுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா பர்சனாலிட்டி டெஸ்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் an Indian foreign service officer, நீங்க வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, திடீர்னு அந்த மெயின்ஸுக்கு பிலிம்ஸ்க்கான ஒரு கேப்ல வந்துட்டு திருப்பி கால்வான் வேலையில வந்து நம்ம சைனா நண்பர்கள் வந்து நம்மள வந்து ஹர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு இன்ஜுரி கிராஸ் பண்ண மாதிரி ஒரு அட்டாக் நடக்குது இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கும் கால்வான் வேலையில. அந்த விஷயத்த நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்காம வந்துட்டீங்க. மேபி நியூஸ் சேனல்ல சொல்லலாம், இந்த மாதிரி சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு திருப்பி ஒரு டென்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் தே வில் நாட் டெல் யூ வேர் இட் இஸ் ஹேப்பனிங். இன்டெப்தா வந்து எந்த நியூஸ் சேனலுமே பேசுறது இல்லை, அதை பத்தி நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். சோ இன்டர்வியூ போறீங்க, உட்காருங்க, உங்களோட டிஏ ஃபார்ம் இருக்கும், டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம். டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, நீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சர்வீஸ் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சோ சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸா இருக்கலாம், சில பேருக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி இந்தியன் போலீஸ் சர்வீஸா இருக்கலாம், சில பேருக்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸா இருக்கலாம், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸா இருக்கலாம், சில பேருக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸா இருக்கலாம். சோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் போட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்சனாலிட்டி டெஸ்ட்ல they will ask you, recently there was an aggression in the India-China border. Can you please tell us which point did this aggression occur, and why did that aggression specifically occur at that point? What is the strategic importance of that point? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னா நீங்க வந்து நியூஸ் பேப்பர் படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. நான் வந்து நியூஸ் பேப்பரையும் இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இந்த மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸுமே நான் யூபிஎஸ்சி காண்டி படிக்கிறது இல்லை, லைஃபுக்காண்டி படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு படிக்கணும். அதுதான் வந்து டிட்டர்மினேஷன் அண்ட் கமிட்மெண்ட். அதை நீங்க பெர்சிஸ்டன்டா ஒவ்வொரு நாளும் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை தான் வந்து சிவில் சர்வீசஸ் வந்து யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. தட் இஸ் வை they are keeping this exam for 1 full year. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஐ எம் பாசிங் here for doubts. Okay, before that I like to add one more point. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் சொல்லாமே போயிடலாம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாருமே கோர் ஆஸ்பெக்ட்ஸை படிச்சிருவோம். கோர் ஆஸ்பெக்ட்னா என்ன? சிலபஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிச்சிருவோம். எல்லாத்துக்குமே ஆன்லைன் ரிசோர்ஸ் இருக்குங்க, ரிசோர்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. ஆனா அந்த கோர் ஆஸ்பெக்ட வந்து பிரசன்ட் பண்றதுக்கு தேவைப்படுற அந்த பெரிஃபெரி ஆஸ்பெக்ட். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம்.
சோலார் சிஸ்டம்ல இருக்கிற 8 பிளானட்ஸுமே வந்துட்டு கோர் ஒரே கோர் தான். கோர் வந்து சூடா தான் இருக்கு. ஆனா ஏர்த்ல மட்டும் ஏன் லைஃப் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஏர்த்தோட ஃபெரி அதாவது ஏர்த்தோட அட்மாஸ்பியர் வந்துட்டு லைஃப் சஸ்டெயின் பண்ற மாதிரி நமக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குது. அதுதான் அந்த ஏர்த்ல வந்து ஒரு லைஃப் ஃபார்மே கிரியேட் ஆகுது. இதே ஏர்த்தோட அட்மாஸ்பியர் வந்துட்டு லைஃப் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி பிரசென்ட் பண்ணல அப்படின்னா நம்மளால ஏர்த்ல வாழவே முடியாது. சோ கோர் மட்டும் முக்கியம் இல்ல, எல்லாத்துக்கிட்டையும் அந்த கோர் இருக்கும். 8 பிளானட்லுமே அதே கோர் தான் இருக்கு. இட் இஸ் ஹாட் இன்சைட், இட் இஸ் மோல்டன் இன்சைட். But what makes Earth special is because in spite of having a hot core, it is having a great periphery on the outer layer of atmosphere, the place that humans are living in. It is giving us the resources to thrive. That is what makes Earth special planet for us to live upon. So அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணணும். நம்ம கோரை மட்டும் படிச்சுட்டு போக கூடாது, நம்ம பெரிஃபெரியும் நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கணும். அந்த பெரிஃபெரி தான் என்ன அப்படின்னா அந்த ஆட்டிடியூடும் கேரக்டர் இன்டெகிரிட்டியும். இது வந்து இன்னைக்கு டே 1ல இருந்து ஆரம்பிங்க. அண்ட் ஈவன் இஃப் யூ ஸ்டார்டட் ப்ரிப்பரேஷன் ஆல்சோ இன்னைக்கு இருந்து அதை வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. கரெக்டான ஆட்டிடியூடோட எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிங்க. அது எப்படி கரெக்டான ஆட்டிடியூட் அப்படின்றது நம்ம சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சு யூபிஎஸ்சி என்ன மாதிரியான ஒப்பீனியன் கேட்கறான் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். கேரக்டர் இன்டெகிரிட்டி வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது உங்களால மட்டும்தான் வளர்த்துக்க முடியும். அதை தவிர்த்து யாருனாலையும் எந்த உதவியும் பண்ண முடியாது. இட் இஸ் சோலி பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் மென்டாலிட்டி. Okay, fine. So any other doubts or can we continue? I also check the comments column. So people who are wondering why I am, okay, can you repeat the question? Okay, Madhumati is repeating the question. Okay, enna question அப்படினா Indian national movement without the presence of Mahatma Gandhi ji. Critically analyze Indian national movement without the presence of Mahatma Gandhi ji. That is the question. Critically analyze Indian national movement without the presence of Mahatma Gandhi ji. I hope you would have got the question. Okay, so is there any other doubts? Fine. Okay, Kribagaran. Okay. So you guys have answered. Now, Parkla, I'm very sorry for people who have answered in the comment section. எனக்கு அது விசிபிளா இல்ல, அதனால தான் நான் பார்க்க முடியல. So let me ask the question again. Any other doubts or can we continue? யாரோ ஒருத்தங்க ரிப்ளை பண்ணா நல்லா இருக்கும். No doubts. Thank you, Naveen Kumar. Right. So we have understood what UPS is all about. Now let us jump into the main aspects. Instruction manual. நம்ம முன்னாடியே பேசின ஒரு விஷயம். So instruction manualல முக்கியமான விஷயம் என்னன்னா first syllabus. ஸோ இந்த சிலபஸ் எப்படி பார்க்கலாம்னா, நான் யூபிஎஸ்சிக்கான ஒரு நோட்டிபிகேஷன் லான்ச் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும். அந்த நோட்டிபிகேஷன் என்னோட ஸ்கிரீன் ஓபன் பண்ணி வச்சிருவேன். அதே சமயத்துல நம்ம ஒவ்வொரு இப்போ பிலிம்ஸ்க்கான சிலபஸ் பார்த்து முடிச்சோன்னா 2019 கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். சரிங்களா? அந்த சிலபஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது we'll have a better understanding of the syllabus and how UPSC is able to convert the syllabus into questions. Okay? So second விஷயம் அதான். So previous question paper. So I hope you can go to the syllabus. So thank you, Arvind Narain. You also told me to continue. Thank you, Arvind Narain, for your reply. So is my screen visible? எல்லாத்துக்கும் அந்த இது தெரியுதா? PDF தெரியுதா? Now I have voluntarily moved it aside. Okay. So is my screen visible? No. Visible na. PDF visible ah? Visible இல்லனா இப்ப visible இல்லையா? இல்ல. Okay, one second. One second, guys. இப்ப விசிபிளா? பார்ஷியலி விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? Okay, fine. So now it should be fully visible, right? Okay, fine. Let's continue. Okay, so guys, இதுதான் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஒரு நோட்டிபிகேஷன் PDF. இதுல என்னன்னா இப்ப 2020 நோட்டிபிகேஷன் தான் இது எப்பவுமே வந்து ஜனவரி இல்ல பிப்ரவரி மாசத்துல வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஜூன் மாசத்துல வந்து மே எண்ட் இல்ல ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பிரிலிம்ஸ் ஆரம்பிச்சோம்.
ஸோ இது எப்போ கொடுத்துருக்காங்கன்னா February 12th February 2020 they have launched this UPSC notification. இந்த UPSC notificationலாம் சேர்த்து நான் ஒரு டிரைவ் லிங்க் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டிரைவ் லிங்க்ல I have posted all the required materials for UPSC. எல்லா புக்ஸோட PDF, NCERT இருந்து ரெஃபரன்ஸ் புக் வரைக்கும் எல்லா புக்கோட PDF, இம்பார்ட்டன்டா இருக்கிற ஆர்டிகல், எனக்கு அகாடமியில கொடுத்த சில PDF வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஆஃப்டர் திஸ் செஷன் யூ வில் பி ரிசீவிங் த டிரைவ் லிங்க். மகேஸ்வர் வில் பி சென்டிங் த டிரைவ் லிங்க் இன் யுவர் ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ். ஓகே, சோ ஃபைன். சோ இந்த PDF பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா வந்துட்டு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு எல்லாம் கொடுத்திருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க, the last date for applying and everything they would have given. சோ நான் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, ஓகே ஜஸ்ட் நோட் திஸ் டவுன், மொபைல் போன்ஸ் ஆர் பேண்ட். யாரும் தயவு செஞ்சு போன் எடுத்துட்டு போகாதீங்க. எடுத்துட்டு போனாலும் வேஸ்ட் தான், உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. because that's how the question paper is. Okay, so as you guys know, some of you guys wouldn't have known, UPSC CSE ல வந்துட்டு வெறும் IAS IPS மட்டும் சர்வீஸ் வைக்கிறதுல, எக்ஸாம் வைக்கிறதுல 24 சர்வீசஸ்க்கு வைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வராது. ஏன் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வராது அப்படின்னா, if you guys are aspiring for Indian forest service will not be included here. Why? Because forest serviceக்கு செப்பரேட்டான மெயின்ஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் PDF ல வந்துட்டு மெயின்ஸ்க்கும் பிரிலிம்ஸ்க்குள்ள சிலபஸ் கொடுத்திருப்பாங்க. பிரிலிம்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் பிரிலிம்ஸ் தான், பட் கட் ஆஃப் வேரி ஆகும். இப்போ சிவில் இந்த 24 சர்வீசஸ்க்குமே வந்துட்டு கட் ஆஃப் வந்து 1 or 2 மார்க்ஸ் இருக்கு, 200 இருக்கு அப்படின்னா, ஃபாரஸ்ட் சர்வீசஸ்க்கு ஒரு 130 பிளஸ் இருக்கும். நீங்க 130க்கு மேல எடுத்தாதான் வந்து ஃபாரஸ்ட் சர்வீசஸ் மெயின்ஸுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. அண்ட் மெயின்ஸுக்கான ஃபாரஸ்ட் சர்வீசஸ் சிலபஸ் எல்லாமே வேற, அது நம்ம இங்க பார்க்க போறது கிடையாது. நம்ம வந்து இந்த 24 சர்வீசஸ்க்காண்டி தான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இட்ஸ் அ வெரி கவர்டட் சர்வீசஸ் இன் இந்தியா. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ், எல்லாம் ஹைலி கவர்டட் சர்வீசஸ். ஸோ அதே மாதிரி there are 24 சர்வீசஸ். நான் ஒரு விஷயம் இங்க சொல்ல நினைக்கிறேன், என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என் அகாடமியில ஒருத்தர் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி எடுத்தாரு. அவரு வந்து சர்வீஸ் வாங்கினவர் தான், பட் he did not get Indian administrative service. அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா இது கிடைச்சது, டெல்லி, அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், தாமன் அண்ட் டியூ, தாதர் நாகர் ஹவேலி சிவில் சர்வீசஸ் சொல்லி, இது குரூப் பி சர்வீசஸ் தான். அவருக்கு எங்க போஸ்டிங் கிடைச்சதுன்னா லக்ஷதீப்ல கிடைச்சது. சோ அவர் என்ன சொன்னாருன்னா வந்து, எனக்கு சர்வீஸே வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பீரியட் மாதிரி தான்ப்பா இருக்கு. பீச் ஓரமா ஆபீஸ், நான் 4 மணி ஆனா நான் பீச்ல போய் வாலிபால் விளையாட போயிருவேன். சோ எனக்கு சர்வீஸ் மாதிரியே தெரியல, இட் வாஸ் ஜாய்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு இனிஷியலா கிடைக்கும் போது நான் ஃபீல் பண்ணேன், ஏன்னா நான் IAS தான் ஆஸ்பயர் பண்ணேன், எனக்கு IAS கிடைக்கல, பட் இந்த சர்வீஸும் வந்துட்டு இட் இஸ் ரியலி நைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ கைஸ் நோ. நிறைய பேர் நினைப்பீங்க IAS தான் பெருசு, IAS தான் எல்லாமே. நோ, இருக்கிற 24 சர்வீசஸுமே வந்துட்டு இந்தியன் கவர்னன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்வீசஸ் தான். ஸோ அந்த ஒரு லைட் நான் ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் சீக்கிரமா, எதுவும் பெருசா முக்கியம் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்கேஸ் இஃப் யூ கைஸ் பிலாங் டு OBC, BC or MBC இன் தமிழ்நாடு, உங்களுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்ல அது வந்து OBC தான் கணக்கெடுப்பாங்க. ஸோ நீங்க OBC சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுல கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர்னு 2 கான்செப்ட் இருக்கு. நீங்க வந்து கிரீமி லேயர்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு OBC ரிசர்வேஷன் எதுவுமே கிடைக்காது. ப்ளீஸ் நோட் இட் டவுன். நீங்க நான் கிரீமி லேயர்ல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு OBC ரிசர்வேஷனுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி உங்க ஏரியா தாசில்தார் கிட்ட போயிட்டு ஒரு OBC சர்டிபிகேட் வாங்கி அதை நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ யா திங்க் இதுல இங்க கொடுத்துருப்பாங்க somewhere. So if you guys go through this, you'll get to know. Let's not waste time with this. Let's go on. So page number 33. Yes. Okay. Prelims கான syllabus. So first விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, current events of national and international importance. இது எங்க இருந்து படிக்கிறது, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றாங்க. நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் நமக்கே தெரியும், இந்தியாவுக்குள்ள முக்கியமான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம அதை படிக்கணும். அது எப்படி தெரியும்னா, இப்ப ஹிந்து பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் திஸ் அவுட். ஹிந்து பேப்பர்ல வந்துட்டு நேஷனல்னு சொல்லி ஒரு செக்ஷன் வரும். இப்போ நீ ஹிந்து பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் நேஷனல் செக்ஷன் வரது இல்லை, அதை நியூஸ் செக்ஷன் மாத்திட்டாங்க. ஏன்னா அந்த பேண்டமிக் லாக்டவுனால பெருசா எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்மே நேஷன்ல வந்து அவ்வளவு இம்பார்ட்டன் நடக்காதனால நேஷனல்ன்ற செக்ஷனை தூக்கிட்டு நியூஸ்ன்ற செக்ஷன் வச்சுட்டாங்க. கொரோனா வைரஸ்க்கு முன்னாடி இந்த நேஷனல்னு சொல்லி ஒரு பேஜ் வரும். இட் இஸ் ஆஃப்டர் எடிட்டோரியல், ஓப்பன் பேஜ்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பேஜுக்கு அப்புறமா நேஷனல் பேஜ் வரும். அரௌண்ட் 7th or 8th பேஜ் வில் பி நேஷனல்.
அது 2 பேஜ்ல நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸ்மே வந்துட்டு நேஷனல் லெவல் இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ் தான். அதை வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னா so guys இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். if my audio is not audible, பிரேக் ஆகுது, அப்படி இல்ல உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் தெரியலனா தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகேவா? நீங்க chat boxல மெசேஜ் பண்ணா எனக்கு தெரியாது because the chat box is actually hidden. So this is something I wanted to tell you guys. Okay, international importance என்னன்னா இந்த இன்டர்நேஷனல் நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அவசியமே இல்ல. இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்டா நடக்கிற இன்டர்நேஷனல் விஷயங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? சோ அதை அதுவும் வந்துட்டு நியூஸ் பேப்பர்லயே வரும். நீங்க வந்து சில நேரங்கள் நேஷனல் செக்ஷன்ல வரும், அப்படின்னா இன்டர்நேஷனல் செக்ஷன்ல இந்தியா அப்படின்ற பேர் நீங்க எங்க பார்த்தாலும் கண்டிப்பா நியூஸ் படிச்சாகணும். நம்ம ஆர்ட் ஆஃப் ரீடிங் ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகே, எனக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் ஒன்னா? Can somebody unmute and answer? Okay, நீ அன்மியூட் பண்ண வேணாம், கமெண்ட் செக்ஷனே போடுங்க. ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஒன்னா இல்ல வேற வேறையா? பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க தனியா கொடுத்திருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். மறுபடியும் தூங்கிட்டீங்களா? ஓகே, நோப் ஓகே, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நவீன் குமார் அண்ட் விக்ரம் கணேஷ். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? There are 20 people here. Now 19 people. One has unfortunately left. Or okay, he has joined again. Okay, no, he has left. Fine. So, what are other people thinking about this? Okay, no answers at all. Guys, are you all there? No, okay. Divya Priya's answer, it is not the same. Okay, so okay, fine. I think all of you agree with the point that it is not the same. But why is it they are given as 2 distinct topics? Yeah. இல்ல அப்படின்னா ஏன் ரெண்டா கொடுத்திருக்காங்க? அது யோசிக்கணும்ல நம்ம அடுத்து. அத சொல்லுங்க. ஏன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தனியா கொடுத்திருக்காங்க? அப்படி என்னங்க அசோகா பண்ணாதும் அக்பர் பண்ணாதும் என்னங்க நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல பண்ணிட்டோம்? இன்ஃபேக்ட் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் 1935 தான். பிரிட்டிஷ் வந்து கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1935 ஒன்று போட்டாங்க. அதான் நம்ம அப்படியே காப்பி எடுத்து கான்ஸ்டிடியூஷன் போட்டிருக்கோம். தே ஆர் இன்டர் ரிலேட்டட். ஓகே, கண்டிப்பா அது ஹிஸ்டரி தானே. ஸோ தே ஆர் இன்டர் ரிலேட்டட். அதை தவிர்த்து எதுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்? அப்படி என்னங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருக்கு? Okay, somebody told me that you have read the NCERTs of 6th to 10th. அவங்க இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். பிகாஸ் இது 8th ஸ்டாண்டர்ட் NCERT, அவர் பாஸ்ட் 3 அப்படின்ற NCERTல தெளிவா எழுதியிருப்பாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணுச்சுங்க. ஹிஸ்டரியில வந்து இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாதது. அது என்ன? is related to independence. Fine. Okay, independence என்ன மாதிரி நடந்துச்சு? Madhumati is telling Indian national movement is related to independence. Of course, it is obvious. What was the significant thing that happened in independence? Apart from getting independence, what was that one significant thing? It is related to Indian society. Now, a clue could it is related to Indian society. Just compare Indian society before Indian national movement and during the ancient history, medieval and modern history. இந்த ஏன்ஷியன்ட் பீரியடு, மெடிவல் பீரியடு, மாடர்ன் பீரியட்ல இல்லாத ஒரு விஷயம் நம்ம இந்தியன் சொசைட்டில நடந்துச்சு. எப்போ அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அப்போ அது என்ன? You guys can also unmute and talk. See, I am not asking for the correct answerங்க. நீங்க வந்து முன்னாடி எல்லாம் இந்த எக்ஸாம் ஏன் 1 year லாங்கா இருக்கும்போது ஓகே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வெரி குட். அரவிந்த் நாராயண் வந்து கரெக்டா பிடிச்சிட்டாரு. ஃபெடரல் சிஸ்டம், ஓகே ஃபெடரல் சிஸ்டம், ரைட். ஓகே, நவீன் குமார் இஸ் ஆல்சோ கிவிங் குட் ஆன்சர். ஃபெடரல் சிஸ்டம் வந்து இவங்களே பிரிட்டிஷே கொண்டு வந்துட்டாங்க. The actual answer is unity in diversity தான். See, I like to tell something here. ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சிவில் சர்வன்ஸா புரிஞ்சுக்க வேண்டியது. பிஃபோர் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்தியா வந்து ஒற்றுமையாவே இல்ல. நம்ம ரீஜனிசம் ஜாஸ்தியா இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்காரங்க இன்னும் சிம்பிளா சொல்ல போனா குவிட் இந்தியா மூவ்மெண்ட்லயோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லயோ எதுலன்னு தெரியல, கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 நடக்கும்போது இந்தியா ஒட்டுமொத்தமா ரிவால்ட் பண்ணுச்சு.
ஆல்மோஸ்ட் என்டையர் இந்தியா இன்க்ளூடிங் பாகிஸ்தான். அப்ப நான் இந்த சமயத்துல இந்தியான்னு சொன்னது இட் இஸ் இன்க்ளூடிங் பாகிஸ்தான். ஓகே, பாகிஸ்தான் அண்ட் இந்தியா போத் ஆஃப் தம் டிட் கிரேட் ரிவால்ட்ஸ். ஆனா மெட்ராஸ் பிரசிடென்சி இப்ப இருக்கிற தமிழ்நாடு மட்டும் சைலண்டாவே இருந்துச்சு, எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. அதே மாதிரி கேரளாவும் வந்துட்டு சைலண்டா தான் இருந்தோம். அது மெட்ராஸ் பிரசிடென்சின்றது கேரளா தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து தான் சொன்னாங்க. பட் இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வரும்போது we all got united. That is something very important and something very unique that happened during Indian national movement. இது வரைக்கும் நம்ம வந்து நம்மள ஆண்ட ராஜாக்கள்லாம் வேற ராஜாக்கள். அப்கோர்ஸ் அசோகாவும் அக்பரும் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே வந்து ஆட்சி பண்ணாங்க. ஆனாலும் சவுத் இந்தியா அவங்க ஆட்சியே பண்ணல. சவுத் இந்தியா யார்கிட்ட இருந்துச்சுன்னா சோழர்கள் கிட்ட, சேரர்கள் கிட்ட, கடைசியா பல்லவாஸ் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரீஜனல் கிங்ஸ் எல்லாம் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு காசுக்காண்டி இந்தியா ஃபுல்லா யுனைட் ஆனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை யுனைட் பண்ணது வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான். That is why Indian national movement is something very distinct that UPSC has given. இது வந்து இது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து இன்டர்வியூ போயிருந்த போது இதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து சிலபஸ்ல தனியா இருக்கே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவரு இந்த ஆன்சர் தான் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் இட் வாஸ் ரைட் ஆன்சர் ஆல்சோ. அவரும் எனக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு, ஒரு கிளாஸ் என்னோட அகாடமியில. சோ அவரு சொன்ன, எனக்கும் தெரியல முன்னாடி, நான் ஆக்சுவலா நீங்களாச்சும் பதில் சொல்றீங்க, நான் ஒண்ணுமே தெரியாம தான் உட்காந்துருக்கேன். சோ he told me that இதுதான் அப்பா விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் I came to understand this is why Indian national movement is given separately. Okay, next இந்த history of India குள்ள வரும். history of India, நம்மளோட இந்தியன் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா it is around 4000 years. ஓகேவா? இப்போ நம்ம 2000 years தாண்டி வந்துட்டோம். after the birth of Christ, before the birth of Christ also there was, okay, I should not use the word birth of Christ. இது வந்து நம்ம formalized சொல்லணும் அப்படின்னா it is before common era and common era. common eraன்றது after the birth of Christ, before common eraன்றது கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்னாடி. ஏன் கிரைஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, see we are appearing for an examination which is conducted by the government and government of India is a secular government. இப்போ நம்ம சுத்தி நடக்கிற ஈவென்ட்ஸ் எல்லாம் செக்குலரா இல்லையா அப்படின்றது கேள்வி கேட்கிற மாதிரி வைக்கலாம். பட் வேற வழி இல்லை, நம்பிதான் ஆகணும், நம்பினாதான் சோறு, அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் our country secular country. ஸோ நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்துட்டு இன் கேஸ் இட் இஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ரிலீஜியன் சொல்லி எக்ஸாமினர் நினைச்சாங்கன்னு வைங்களேன், நமக்கு வந்துட்டு மார்க் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஸோ whenever you use your words very carefully. Okay, so before common era, before common era, before the birth of Christ. common era அப்படின்னா after the birth of Christ. So before common eraக்கும் நமக்கு 2000 வருஷம் அளவுக்கு ஹிஸ்டரி பேசுற அளவுக்கு நம்ம கிட்ட கண்டென்ட் இருக்கு. ஸோ டோட்டலா ஒரு 4000 இயர்ஸ்க்கான ஹிஸ்டரியை வந்து நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில படிக்க போறோம். 4000 இயர்ஸ்க்கான ஹிஸ்டரி நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஹிஸ்டோரியன்ஸ் வந்து 3 விதமா பிரிச்சிருக்காங்க. குரோனாலஜிக்கல் பேஸ்டா. குரோனாலஜினா டைம் பீரியட். ஒன்னு ஏன்ஷியன்ட் இந்தியா, அதுக்கப்புறம் மெடிவியல் இந்தியா, அப்புறம் மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியால நிறைய பேர் பண்ற பிரச்சனை என்னன்னா, மெடிவல் இந்தியால இருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் தான் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். ஆனா இட் இஸ் நாட் வாட் இட் இஸ் ஆக்சுவலி அபவுட். இனி ஒரே நிமிஷம், ஐ வில் கிளாரிஃபை தட் ஹியர். ஓகே, இது இந்த லைன் பாருங்க, இது மெயின்ஸ். ஓகேவா? என்னடா கிரீன் பிரின்ஸ் இந்த மெயின்ஸ் வந்துட்டானேன்னு பயப்படாதீங்க. ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன், மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி from the middle of 18th century until the present. இந்த present அப்படின்றது இப்போ இந்த ஒரு செகண்ட் வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்டரி தான். ஓகேங்களா? சோ நிறைய பேர் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஹிஸ்டரி படிக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. பட் போஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வருது. So you guys have to know that carefully. அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபைன். சோ குரோனாலஜிக்கலா இருக்கிற எல்லாத்தையுமே படிக்கணுமா? ஏன்ஷியன்ட் இந்தியா ஃபுல்லா படிக்கணுமா? மெடிவல் ஃபுல்லா படிக்கணுமா? மாடர்ன் ஃபுல்லா படிக்கணுமா? அவசியமே இல்லை. குரோனாலஜிக்கலா ஹிஸ்டோரியன் ஹிஸ்டரியை பிரிச்ச மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரின்னு தனியா இருக்கு, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரின்னு தனியா இருக்கு, எக்கனாமிக்கல் ஹிஸ்டரின்னு தனியா இருக்கு, கல்ச்சரல் ஹிஸ்டரின்னு தனியா இருக்கு. பொலிட்டிக்கல் ஹிஸ்டரினா என்னன்னா, இப்போ வந்து முகலாயர் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாபர் இருந்தாரு. பாபர் வந்துட்டு யார் கூட சண்டை போட்டு அவர் வந்து ஒரு இடத்துல தோக்குறாரு, அப்புறம் ஜெயிக்கிறாரு, அப்புறம் ஆப்கானிஸ்தா வந்து இந்தியாவுக்குள்ள வந்து முகல் பேரரசுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பாபரோட பையன் ஹுமாயூன் வராரு. ஹுமாயூன் திருப்பி நிறைய பேருக்குள்ள சண்டை போட்டு ஒரு கட்டத்துல ஆப்கானுக்கே ஓடி போயிறாரு. திருப்பி ஆப்கானோட ஹெல்ப்ல இருந்து திருப்பி ஒரு பெரிய ஒரு ஆர்மி கொண்டு வந்து இந்தியாவில ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹுமாயூன் ஹுமாயூனுக்கு அக்பரோட பையன் வராரு. அக்பர் சின்ன வயசா இருக்கும்போது ஹுமாயூன் இறந்து போயிடுறாரு. அப்புறமா அக்பர் வந்து சின்ன வயசுல ராஜா ஆகுறாரு. இந்தியா மெஜாரிட்டி ஆஃப் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆட்சி பண்றாரு. இந்தியா நான் சொல்றது திருப்பி சொல்றேன், இட் இஸ் இந்தியன் சப் கான்டினென்ட் which is half of Afghanistan, full of Pakistan, full of India, full of Bangladesh. இப்ப இருக்கிற நேபாளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் இப்ப இருக்கிற பூட்டானும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் சேர்த்துதான் இந்தியா. இதை ஃபுல்லா ஒருத்தர் ஆட்சி பண்ணாரு. அவருதான் யாரு? அக்பர்.
அதே மாதிரி பிஃபோர் மெடிவல் இந்தியா, நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாலயும் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஆட்சி பண்ணுவாரு. மௌரியன் எம்பையர்னு ஒரு எம்பையர்ல அசோகான்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணுவாரு. அவரும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லா முதல் வாட்டி ஆட்சி பண்ணுவாரு. சோ இன்ஃபேக்ட் சொல்ல போனா முதல் முறையா இந்தியாவை யூனிஃபை பண்ணி ஆட்சி பண்ணது அவரு தான். அதாவது பீப்புள் இல்ல, ரீஜியன், இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பை வந்து ஆட்சி பண்ணது வந்து அசோகா தான். தட் இஸ் வை இன் இந்தியன் ஹிஸ்டரி ஹிஸ்டோரியன்ஸ் வந்து 2 பேர் தான் கிரேட்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து அசோகா, இன்னொருத்தர் வந்து அக்பர். ஏன்னா அவங்க 2 பேர் தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டினா ஒரு பெரிய லேண்ட் மாஸை வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் அப்படி சொல்றோம். சோ இவங்க வந்து யார் கூட சண்டை போட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, அது நமக்கு தேவையே கிடையாது. மாடர்ன் இந்தியா வர வரைக்குமே நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி படிக்கவே வேணாம். சோ நீங்க வந்து என்சிஆர்டி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 6th to 10th என்சிஆர்டில வந்து பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அவ்வளவு பேச மாட்டாங்க. பட் நமக்கு மெயின் புக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டில வந்து ஹிஸ்டரி பொறுத்த அளவுக்கு 3 புக் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு ஆர்.எஸ். சர்மா, மெடிவல் இந்தியாவுக்கு வந்துட்டு சதீஷ் சந்திரா, மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து பிபின் சந்திரா. இது எல்லாமே வந்து 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. சோ இந்த 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டிஸ் எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல்ல நியர்லி 40 to 60% ஆஃப் த புக் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி தான். அதை நம்ம வந்து கண்ண மூடி ஒமிட் பண்ணிடலாம். ஏன்றதை நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுல இருந்து கேள்வி கேட்கறது இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா திருப்பி நான் மெயின்ஸ்க்கே நான் போறேன். சி பிலிம்ஸும் மெயின்ஸும் வந்து லிங்க்டு தான். பிலிம்ஸ்ல வந்துட்டு 1 வேர்ட்ல சிலபஸ் கொடுத்திருக்காங்க, மெயின்ஸ்ல வந்து அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சர் வில் கவர் த சேலியன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப், இங்க வந்து இந்தியன் ஹெரிடேஜ், கல்ச்சர், ஹிஸ்டரி, அதாவது இந்தியன் ஹெரிடேஜ் அண்ட் கல்ச்சர் இன் இந்தியன் ஹிஸ்டரி, இதெல்லாம் சேர்த்து ஒரு டாபிக்கா வந்து ஹிஸ்டரின்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இந்தியன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா வில் கவர் சேலியன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் டைம்ஸ். சோ இந்த ஏன்ஷியன்ட்ல நடக்கிற பாலிடிக்ஸ் பத்தி இங்க எதுவுமே சொல்லல. ஆர்ட் ஃபார்ம்ஸ் கேட்கறாங்க, லிட்ரேச்சர் கேட்கறாங்க, ஆர்கிடெக்சர் கேட்கறாங்க. சோ நம்ம இந்த ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவியால எதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா புக்ல இருந்து பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி இல்லாம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரி பார்க்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரி வந்து பிலிம்ஸ்லயும் கேட்கறாங்க, மெயின்ஸ்லயும் கேட்கறாங்க. நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது பார்ப்போம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நான் நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் படிச்சதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்றேன். முதல் முறையா இது நான் கேள்வியா கேட்கிறேன், ஓகேங்களா? முதல் முறையா இந்தியன் ஹிஸ்டரியிலே வந்துட்டு இந்தியனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரியில யாரு வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பர் ஆஃப் ஆஃபீசர்ஸ் பண்ணலாம், எந்த கிங்? இப்ப நம்ம பாக்குறோம்ல, இப்ப நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ராஜா வந்து முதல் முறையா டிரான்ஸ்ஃபரிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வராரு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ யார் அவரு? கேன் பீப்புள் ஆன்சர்? ஆக்சுவலா 2 பேர்த்த நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இவங்கதான் பெரிய ராஜா அப்படின்னு. சோ கண்டிப்பா அந்த பெரிய ராஜாக்கள்ல ஒருத்தங்களா தான் இருக்கும். ஆன்சர் பண்ணுங்க. The question is, முதல் முறையா இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக அந்த ஒரு ராஜா வந்து தன்னோட அக்பர் இல்ல அரவிந்த் தானே, அக்பர் இல்ல, அக்பருக்கு முன்னாடி அக்பர்லன்னா இங்க ஒருத்தர் யாருங்க? அசோகா. அவ்வளவுதான், அசோகா. அசோகா தி கிரேட் வந்து இது தெரிஞ்சுக்கோங்க. இது இட்ஸ் தேர் இன் 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. ஆர்.எஸ். சர்மா அசோகான்னு ஒரு சாப்டர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆஃபீசர்ஸ் வந்து அசோகா தான் பண்றாரு. சோ பாருங்க, நம்ம வந்து பிரிட்டிஷ்காரெல்லாம் அப்போ ஹிஸ்டரியே எல்லாமே இருந்தா அப்பவே நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படிங்க தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌட்டில்யான்னு ஒரு ஆத்தர் வந்து அர்த்த சாஸ்திரா அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த அர்த்த சாஸ்திரம் என்ன பண்றாருன்னா, மௌரியன் பீரியட் நடந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாமே எழுதிட்டு வர்றாரு. சந்திரகுப்தா மௌரியர் இருந்து கடைசியா வாழ்ந்த அசோகர் வரைக்கும் எழுதிட்டு வர்றாரு. சோ இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரி. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரி நம்ம கண்டிப்பா படிக்கணும். அதுல என்ன கேள்விகள் வரும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கல்ச்சரல் ஹிஸ்டரி. கல்ச்சரல் ஹிஸ்டரியில வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுவும் சப்டிவிஷன்ஸ் இருக்கு. நம்ம பார்த்த ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர் ஃபார்ம்ஸ், ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸ், அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா வந்து சொசைட்டி. இந்தியன் சொசைட்டி எப்படி இருந்துச்சு, இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து பார்க்கலாம் நம்ம இந்தியன் சொசைட்டி வந்து எப்படி எல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லி. சிம்பிளா சொல்ல போனா 2 டைப் ஆஃப் சொசைட்டியா பிரிச்சுக்கலாம். ஃபார் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். பட் இட் இஸ் ஆக்சுவலி நாட் ஹவ் இட் இஸ் செக்ரிகேட்டட். ஒன்னு வந்து பேட்ரியார்கல், இன்னொன்னு மேட்ரியார்கல். Somebody tell me what patriarchal society is? Patriarchal society, matriarchal society என்னன்னு சொல்லுங்க. Matriarchal ஆப்போசிட் தான். What is a patriarchal society? PATRICHAL. Patriarchal society. Led by a male, hierarchy from 5. Exactly. Madhumati Natarajan and Naveen Kumar has exactly stated. It is led by a male. So, Indus Valley civilization, to your surprise, our society was matriarchal. There were lots of female goddesses.
there are practices were revolving around the women of the particular society rather than men. So women க்கு வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. then it transcended to patriarchy. அப்புறமா போஸ்ட் மௌரியன் பீரியட்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் கிங்ஸ் வருவாங்க. அந்த ரீஜன் ஆஃப் கிங்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி மேட்ரியார்கி ஃபாலோ பண்ணுவாங்க. எதுலனா யூ வில் see their names. அந்த நேம்ல வந்துட்டு முதல் நேம் வந்து அவங்க அப்பா பேர் இருக்காது, அவங்க அம்மா பேர் இருக்கும். நல்ல ஒரு ராஜா, அவர் பேரை நான் மறந்துட்டேன். ஐ எம் சோ சாரி, ஐ forgot his name. இப்பவே மறந்துச்சு பாத்தீங்களா, அட்டெம்ப்டே கொடுக்கல, அதுக்குள்ள மறந்துச்சு. சோ அவள வந்து அவங்களோட இஃப் யூ கைஸ் நோ தட் நேம் கைண்ட்லி, சதகர்ணி, ஐ திங்க் சோ, நவீன் குமார் stated சதகர்ணி, ஐ திங்க் சோ. Okay. Yeah, it's Vasuki's son. Vasuki, so exactly. Gautami Putra Satakarni, exactly. Oh yeah. Sorry. Yeah. கௌதமி புத்திர சதகர்ணி வந்து கௌதமின்றது அவங்களோட அம்மா பேரு. சோ நவீன் குமார் படிச்சு ஞாபகம் வச்சிருக்காப்ல. வெரி குட் நவீன் குமார். சோ பாத்தீங்களா, திடீர்னு மேட்ரியார்கி போது, அப்புறம் பேட்ரியார்கி. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கேட்கணும். இப்படி கூட கொஸ்டின் வரலாம், வரும். அதாவது எந்த மாதிரியான ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஹிஸ்டரியில வந்துட்டு எந்த கிங் வந்துட்டு மேட்ரியார்கி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கௌதமி வர மாட்டாங்க, சத்தகர்ணி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம கௌதமி புத்திர சத்தகர்ணினா நம்ம ஈஸியா ஆன்சர் எழுதிடுவோமே. சோ சத்தகர்ணின்னு இருக்கும், அசோகான் இருக்கும், அக்பர்னு இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து பிரிலிம்ஸ்ல கேள்வி கேட்கலாம். படிச்சிடணும் அப்படின்னா சத்தகர்ணின்னு போட்டிருப்போம். சோ கல்ச்சர்ல சொசைட்டி முக்கியம், ஆர்ட் ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். போன வருஷம் ஜிஎஸ் பேப்பர் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து ஆர்ட் ஃபார்ம் தான். அதாவது கிரீக்கோ பாக்டீரியன்ஸும் வந்துட்டு அண்ட் ஏஷியன்ஸ் வந்து எப்படி காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டுக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட். இப்போ உங்களுக்கு காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்னாலும் ஒன்றும் புரியாது, கிரீக்கோ பாக்டீரியன்ஸும் ஒன்றும் புரியாது. யாரும் பயப்பட வேணாம் தயவு செஞ்சு. இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, தயவு செஞ்சு உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் குறைங்க. காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் வந்துட்டு ஒரு புத்திஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், அதான் இன்ட்ரோடக்ஷன். அதே மாதிரி கிரீக்கோ பாக்டீரியன்ஸ் வந்துட்டு கிரீக்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வராங்க. சோ பாக்டீரியன் கிரீக்ஸ் சொல்லுவாங்க ஒரு ரீஜன், கிரீக் ரீஜன்ல பாக்டீரியன் கிரீக்ஸ் ஒரு குரூப் இருந்துச்சு. அவங்க இந்தியாவுக்குள்ள வருவாங்க. அவங்க வந்து புத்திசத்துக்கு கன்வெர்ட் ஆவாங்க. சோ கன்வெர்ட் ஆகி ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒன்று உருவாக்குவாங்க. அந்த ஆர்ட் ஃபார்ம் தான் காந்தார ஆர்ட் ஃபார்ம். அவ்வளவுதான் விஷயம். அதை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் இருக்கு. சோ இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்தீங்கன்னாலும் ஆர்ட்டை மட்டும் மறக்காம படிச்சிருக்கேன். ஓகேவா? சோ ஆர்கிடெக்சர், ஆர்ட், சொசைட்டி, கல்ச்சர், அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து ரொம்ப முக்கியம் எக்கனாமிக் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கனாமிக் ஹிஸ்டரி வந்து ஏன்ஷியன் பீரியட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எக்கனாமிக் ஹிஸ்டரி வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் டு ஸ்டடி எவ்ரிதிங். ஏன்ஷியன்ட்ல என்னங்க பொருளாதாரம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம் எல்லாம் படிக்க வேணாம். ஐ திங்க் குப்தாஸ் சொல்ல முடியாது. மௌரியன் பீரியட்ல வந்துட்டு நமக்கு காயின்ஸ்க்கான எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து காயின் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குப்தா பீரியட்ல காயின் வந்துட்டு பயங்கரமா புழக்கம் ஆகுது. குப்தாவுடைய கோல்டு காயின் வந்து ரொம்ப முக்கியத்துவம் உள்ள ஒரு கோல்டு காயின். சரிங்களா? அதே மாதிரி மெடிவல் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா வந்துட்டு துக்ளக்ஸ்ல வந்துட்டு ஒருத்தர் வந்து டோக்கன் கரன்சி கொண்டு வராரு. அந்த துக்ளக் டைனாஸ்டில இருந்து ஃபர்ஸ்ட் டோக்கன் கரன்சினா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப எப்படி நம்ம கிட்ட வந்து 2000 ரூபாய் நோட் இருக்கா, அந்த 2000 ரூபாய் நோட்டுக்கான நோட்டோட மதிப்பு வெறும் பேப்பர் மதிப்பு பாத்தீங்கன்னா 20 ரூபா தான் இருக்கும். ஆனா அதுக்கு மேல 2000 ரூபாய் அப்படின்னு ஆர்பிஐ கவர்னர் உங்களுக்கு சைன் போட்டு கொடுக்கறனால அந்த டோக்கன் கரன்சி, அந்த கரன்சியோட விலை வந்து 2000 ரூபாய். சோ அதுக்கு பேர் தான் டோக்கன் கரன்சி. சோ ஃபர்ஸ்ட் துக்ளக் டைனாசிட்டியில ஒருத்தர் கொண்டு வராரு. அவரோட பேரும் ஞாபகம் இருந்ததுன்னா போட்டு விடுங்க, படிச்சீங்கன்னா. நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா எந்த துக்ளக்னு. சைக்கிள் கேப்ல சில பேர் கூகுள் சர்ச் பண்ணியும் போடலாம், போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து நம்ம வரலாற்றுல எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே ஃபைன். சோ இதோட ஹிஸ்டரி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது நீங்க கண்டிப்பா ஃபுல்லா படிச்சவங்க ஒரு வழியே இல்லை. அடுத்து இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியோகிராஃபி, பிசிக்கல், சோசியல், எக்கனாமிக் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்ட். எக்கனாமிக் ஜியோகிராஃபி, ஓகே. பிசிக்கல் ஜியோகிராஃபினா என்னன்னா ஒன்னும் இல்லைங்க. ஜியோகிராஃபியை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஜியோமார்பாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி. ஜியோமார்பாலஜினா எர்த் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, எர்த்தோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பற்றி படிக்கிறது ஜியோமார்பாலஜி. ஓஷனோகிராஃபினா ஓஷன் பத்தி படிக்கிறதுலாம் ஓஷனோகிராஃபி. கிளைமேட்டாலஜினா கிளைமேட்டை பத்தி படிக்கிறது கிளைமேட்டாலஜி. ஹியூமன் ஜியோகிராஃபிக்குள்ள தான் உங்களுக்கு இந்த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜியோகிராஃபி. சோஷியல் ஜியோகிராஃபினா ஒன்னும் இல்ல, ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் பத்தி படிக்கிறதா சோஷியல் ஜியோகிராஃபி. ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ்ல எப்படி செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கானமி தான் நமக்கு முன்னாடி இருந்துச்சு.
ஸோ அக்ரிகல்ச்சர் ஏரியாஸ் கல்டிவேட் பண்றதுக்கான ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சிம்பிளா சொல்ல போனா ரிவர் ஓரமா, இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனே வந்துட்டு இண்டஸ் ஒரு ரிவர் ஒட்டி தான் ஆரம்பிச்சது. நம்மளோட ஏர்லி ஹியூமன்ஸே அப்படிதான் வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ ரிவரோட இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், கர்நாடகாக்காரன் கூட காவேரி தண்ணி குடியான்னு சண்டை போட்டு தான் இருக்கோம். ஸோ 4000 வருஷம் ஆச்சும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரம்பிச்சு. ஸ்டில் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிவர் இஸ் இன்வின்சிபிள். ஓகே, ஸோ அந்த மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் பத்தி படிக்கிற சோஷியல் ஜியோகிராஃபி. எக்கனாமிக் ஜியோகிராஃபினா என்ன மாதிரியான கிராப் பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் கேரஃப், ராபி அப்படின்னு சொல்லி நிறைய கிராப் பேட்டர்ன்ஸ் இருக்கும், சீசனல் கிராப் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிராப் பேட்டர்ன்ஸ் தான் படிக்கிறது வந்து எக்கனாமிக் ஜியோகிராஃபி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்கான புக்ஸ் வந்துட்டு நான் இப்ப சொன்ன சில புக்ஸோட பேரு. இதுக்கு இந்தியன் ஜியோகிராஃபி அண்ட் வேர்ல்ட் ஜியோகிராஃபிக்கு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக் வந்து ஜிசி லியோங், கோச்சே லியோங் சொல்லி புக் இருக்கு. கோச்சே லியோங் அவர் ஒரு சைனீஸ் நினைக்கிறேன், நாட் ஷுர் விச் ஸ்டேட் விச் கண்ட்ரி இஸ் ஃப்ரம். புக் பேரு ஜிசி லியோங், சர்டிபிகேட் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபி பை ஜிசி லியோங். நான் சொன்ன அந்த லிங்க்ல இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி என்சிஆர்டிஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபி 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி படிக்கலாம். அதே மாதிரி இந்தியன் சொசைட்டி, இந்தியன் பீப்புள் அண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோகிராஃபி புக் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சோசியல் ஜியோகிராஃபி, எக்கனாமிக் ஜியோகிராஃபி வந்து பேசிக் லெவல்ல கவர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. அதுவும் இல்லாம நான் சொல்றேன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த பார்ட் எப்படி கவர் பண்ணு நான் சொல்றேன். அடுத்து இந்தியன் பாலிட்டி, கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்தி ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட்ஸ் இஷ்யூஸ். ஸோ இந்தியன் பாலிட்டினா ஒன்னும் இல்ல, இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். லட்சுமிகாந்த் ஒரு புக் இருக்கு, ஒரு 1000 to 1200 புக் பேஜஸ் புக் இருக்கும். அந்த புக் வேற வழியே இல்ல, ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்ல. தட்ஸ் a catch again, I'll tell you இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பொலிட்டிக்கல் சிஸ்டம், நவீன் குமார் ஒரு அருமையான ஆன்சர் சொன்னாரு. நம்ம வந்து ஃபெடரல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலா அது ஒரு மாற்றம் இருக்கு. India is not completely a federal, not following complete federal political system. We are having a government who is federal with unitary bias. நீங்க லட்சுமிகாந்த்ல வந்து கான்ஸ்டிடியூஷனை பத்தி படிக்கும்போது ஒரு கிரிட்டிக் ஒன்னு இருக்கும். என்ன கிரிட்டிக் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் டாக்கிங் அபவுட் ஃபெடரலிசம் வித் யூனிட்டரி பயாஸ் இருக்கும். அப்படின்னா இப்போ அமெரிக்கா எடுத்துக்கோங்களேன். அமெரிக்கா வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபெடரலிசம் ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் an agreement. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றது இட் இஸ் ஜஸ்ட் an agreement between every states in America. That is why you will see ஒவ்வொரு நாட்டுக்கும் அங்க ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். யுஎஸ்ஏல ஒவ்வொரு நாட்டுக்கும் சொல்ற பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் யுஎஸ்ஏல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அதுக்குன்னு தனியா கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், அதுக்குன்னு தனியா சிட்டிசன்ஷிப் இருக்கும், தனியா சட்டங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இந்தியால பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே சிட்டிசன்ஷிப் தான், இந்தியன் சிட்டிசன், அவ்வளவுதான். நம்ம என்னதான் வந்து தமிழ்நாட்டுல சில பேர் வந்துட்டு எனக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்டாலும் வேற வழியே இல்ல. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸுமே கொடுக்காது. We are always united as a one country as India, and our citizenship is only single citizenship, which is Indian citizenship. நீங்க கேட்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியான்னு இருக்கு, அதே மாதிரி என்ஆர்ஐன்னு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன அப்படின்னா அது பெரிய கான்செப்ட். இப்ப அதை பத்தி பேசினா டைம் இருக்காது. பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு மீன் அபவுட் ஃபெடரல் சிஸ்டம். சோ இங்க வந்து ஃபெடரல் சிஸ்டம் இல்ல, ஆனாலும் ஃபெடரல் சிஸ்டம் இருக்கு. எப்படி ஃபெடரல் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, we have a central government, we have a state government, and we also have a local government. சென்ட்ரல் கவர்மெண்ட் சில சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சில சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்னா என்ன, பஞ்சாயத்தி ராஜ் தான் லோக்கல் கவர்மெண்ட். இவங்க சில சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ தேர் இஸ் ஃபெடரல் சிஸ்டம், பட் வித் யூனிட்டரி பயாஸ். யூனிட்டரி பயாஸ்னா என்ன, சில விஷயங்கள்லாம் வந்துட்டு யூனியனால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட் இஸ் ஒன்லி அத்தாரிட்டி டு டேக் கம்ப்ளீட் லா விஷயங்கள்லாம் இந்தியா ஃபுல்லா அவங்க மட்டும்தான் பாத்துக்கிறாங்க. ஈவன் தோ தேர் இஸ் ஹை கோர்ட் பண்ண முடியாத விஷயம் சுப்ரீம் கோர்ட் பண்ணலாம். சோ தேர் இஸ் யூனிட்டரி பயாஸ் தேர். அகைன் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. இன்னும் இம்பார்ட்டன்ட் சொல்ல போனா பிளாக், நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பிளாக் இல்ல. we have only one flag, இந்தியன் நேஷனல் பிளாக், ட்ரை கலர் பிளாக், ஒரே பிளாக் தான். யூஎஸ்ஏல அப்படி இல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பிளாக் இருக்கும். நீங்க இவரு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நேகரோட இன்ஸ்டாகிராம் பிக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து ஒரு ஸ்டேட் கவர்னரா இருந்தான்னு நினைக்கிறேன் யூஎஸ்ஏல. அதுல யூஎஸ்ஏயோட பிளாகையும் குத்தி வச்சிருப்பாங்க, அந்த ஸ்டேட்டுக்கான பிளாகையும் குத்தி வச்சிருப்பாங்க. இந்தியாவில் அப்படி இல்லை. there's only one flag, there's only one citizenship, there's only one constitution. That is federal system with unitary bias. நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் பேசிட்டோம். அடுத்து வந்துட்டு பப்ளிக் பாலிசினா ஒன்றும் இல்லைங்க. இப்ப ரீசெண்டா வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிச்சு. என்ன அப்படின்னா, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து ஒரு டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து பப்ளிக் ரிவ்யூ காண்டி வச்சிருந்தாங்க. எந்த ஒரு முக்கியமான பில்லா இருந்தாலும் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பில்ல வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல வந்துட்டு பப்ளிக் ஒப்பீனியன் காண்டி போடுவாங்க. சோ நீங்க ஆஸ் அ சிட்டிசனா என்ன பண்ணலாம்னா அந்த பில்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதலாம். அந்த பில் நல்லா இருக்குன்னா அந்த பில்ல நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம்.
கிரிட்டிசிசம் எல்லாம் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பில்ல சேஞ்ச் பண்ண வேணாமான்னு சொல்லி அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரி முடிவெடுத்து அதை வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அதுதான் பப்ளிக் பாலிசி. என்ன மாதிரியான பில் எல்லாம் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, டிராஃப்ட் அண்ட் எஜுகேஷன் பாலிசியில வந்து 3 வகையான லாங்குவேஜ் கண்டிப்பா வச்சாகணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஹிந்தி கட்டாயமா படிச்சு ஆகணும், இங்கிலீஷும் ஹிந்தியும் கட்டாயமா படிச்சாகணும், அது இல்லாம ரீஜனல் லாங்குவேஜ் படிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. நம்ம ஆளுங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 19th century 1800ஸ்லயே வந்து தந்தை பெரியார் காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட், இன்னைக்கு இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ஹிந்தியை வந்து நம்ம எதிர்த்துட்டு தான் இருக்கோம். சோ அதனால இதை வந்து திருப்பி நாங்க ஆல்டர் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் டோல்ட். பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் பப்ளிக் பாலிசி. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. கூகுள் சர்ச் பண்ணி அந்த பில்ல படிச்சு பாருங்க, அது நல்லா இருக்கும். அதே மாதிரி ரீசெண்டா நேத்து வந்து நியூஸ், நேவிகேஷன் பில், மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நேவிகேஷன் பில் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி பில் நிறைய பில் லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல வந்து எல்லா பில்லும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எதெல்லாம் லான்ச் பண்றாங்க அப்படின்னு. நான் எந்த வெப்சைட்ல போய் இந்த பில் எல்லாம் பார்க்கணும் நான் சொல்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது வில் சீ தட். ஓகே, சோ இதுதான் பப்ளிக் பாலிசி. ரைட்ஸ் இஷ்யூஸ்னா நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு என்ஜிஓவோ இல்ல ஏதோ ஒரு நியூஸ் சேனல் ஃபாலோ பண்ணீங்கனாலே there are so many rights issues that are following up. இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு கஸ்டோடியல் டெத் ஒன்று பார்த்தோம், அது கூட ரைட்ஸ் இஷ்யூஸ் தான். ஏன்னா அது வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி விச் இஸ் அண்டர் ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதை வந்துட்டு பிரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியே வந்துட்டு எடுத்துட்டாங்க. அவங்கள கோர்ட்டுக்கு போய் ஆஜார் பண்ணி தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து சட்டத்தை வந்து கையில எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் யூ wouldn't have known this. பேப்பர் படிச்சீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்தியா வந்து சம்வேர் 1980s நம்ம என்ன பண்ணோம்னா UN CATன்னு ஒரு விஷயத்தை சைன் பண்ணோம், which is யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம சைன் பண்ணோம். பட் நம்ம இனி ராட்டிஃபை பண்ணல. ஏன் ராட்டிஃபை பண்ணலன்னா ஐபிசின்றது கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. சோ ஓகே, கான்கரண்ட் லிஸ்ட் சொல்லிட்டேன்னா ஓகே ஃபைன். ஓகே, சிம்பிளா சொல்ல போனா இந்தியன் கவர்மெண்ட்ல இந்தியால இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எல்லாமே 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ஸ்டேட் லிஸ்ட், ஒன்னு கான்கரண்ட் லிஸ்ட், ஒன்னு யூனியன் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்னா யூனியன் கவர்மெண்ட்னால மட்டும் தான் அதுக்கான கம்ப்ளீட் ஆக்ஷனுமே எடுக்க முடியும். கான்கரண்ட் லிஸ்ட்னா யூனியன் கவர்மெண்ட்டும் எடுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எடுக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு யூனியன் லிஸ்ட்ல இருக்கிறது வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் ஃபுல்லாமே யூனியன் கவர்மெண்ட் வந்து தான் எடுக்க முடியும். கான்கரண்ட் லிஸ்ட்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா ஐபிசி இருக்கு, எஜுகேஷன் இருக்கு. அதனால நம்ம எஜுகேஷன் என்ன பாக்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் இருக்கிற சிபிஎஸ்சியும் பாக்குறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் இருக்கு, சமச்சீர் கல்வியும் பாக்குறோம். ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம், இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல், போலீஸ், லா அண்ட் ஆர்டர், போலீஸ் வந்துட்டு ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். ஹெல்த் ஸ்டேட் சப்ஜெக்ட். இப்ப இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூவே அதான், ஹெல்த் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு. சோ கொரோனா வைரஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால கரெக்டா ஹேண்டில் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இருக்கு. எடிட்டோரியல்ல இதை பத்தி ஒரு வாரத்துக்கு 3 ஆர்டிகல் ஆச்சு வரும். ஹெல்த்தை வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு மாத்தணுமா இல்ல கண்ட்ரோல் லிஸ்ட்டுக்கு மாத்தணுமான்னு சொல்லி நிறைய டாப் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டே வராங்க. அதனாலதான் எடிட்டோரியல் படிக்கணும்ன்றது. இப்போ இருக்கிற 2020 மெயின்ஸ்ல இந்த கேள்வி கூட வரலாம். Do you think that shifting health from state subject to concurrent subject is actually right, or give your analysis or critically analyze அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல ஸ்பெசிபிக்கா எடிட்டோரியல்ல படிச்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க, அந்த ஃபீல்ட்ல ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறவங்க தான் they will write. எடிட்டோரியல் ஆர்டிகல் எழுதுறவங்களே வந்துட்டு டாப் ஆஃபீஷியல்ஸ் அண்ட் டாப் ப்ரொஃபஷனல்ஸ் தான். நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, அதுதான் ரைட்ஸ் இஷ்யூஸ். ஃபைன். சோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஐ அம் ஸ்டாப்பிங் ஹியர் ஃபார் क्वेश्चंस.